வணக்கம் பானு. காசிமேடு மீன்வள உதவி ஆணையர் அலுவலகத்தில் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் முற்றுகையிட்டு மீன்வளத்துறை இயக்குநரை மற்றும் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வடசென்னை காசிமேட்டில் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 2000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் இயங்கி வருகின்றனர். அரசு சார்பில் 1800 லிட்டர் மானிய வரி விலக்கு ஒரு விசைப்படகுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஒரு உரிமையாளர் ஒன்றிற்கு மேற்பட்ட விசைப்படகுகள் வைத்திருந்தாலும் ஒரு விசைப்படகுக்கு மட்டுமே மானிய விலக்கு டீசல் வழங்கப்படும் என கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு உதவி இயக்குநர் அலுவலகத்தில் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இப்படியாக அரசு சார்பில் ஆணை ஒன்று கடந்த மார்ச் மாதம் பிறப்பிக்கப்பட்டதாகவும் இதை தற்போது தங்கள் அமல்படுத்துவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இதை கண்டித்து தற்போது சுமார் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகு உரிமையாளர்கள் காசிமேடு உதவி இயக்குநர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு வரும் நிலையில் மீனவர்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட வந்த இணை இயக்குநர் பெண் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக காசிமேடு மீன்பிடி துறைமுக காவல் நிலையத்தில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பானு, பேசி முடிவு எடுத்துட்டு வரோம். இல்ல இதுக்கு உட்பட்டு வரோமா இல்ல அப்ப நீங்க இதுக்கு ஒரு தீர்வு காரணம்னா முதல்ல டீசல் எல்லாம் ஓபன் பண்ணி விடுங்க. பேச்சுவார்த்தை கொடுங்க. அப்புறம் எங்களுக்கு லெட்டர் கொடுங்க. இது மாதிரி பண்ண போறோம், அரசாங்கம் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நாங்க ஒரு பேசி முடிவு எடுத்துட்டு வரோம். இல்ல இதுக்கு உட்பட்டு வரோமா இல்ல அப்ப நீங்க இதுக்கு ஒரு தீர்வு காரணம்னா முதல்ல டீசல் எல்லாம் ஓபன் பண்ணி விடுங்க. பேச்சுவார்த்தை கொடுங்க. அப்புறம் எங்களுக்கு லெட்டர் கொடுங்க. இது மாதிரி பண்ண போறோம், அரசாங்கம் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நாங்க ஒரு பேசி முடிவு எடுத்துட்டு வரோம். இல்ல இதுக்கு உட்பட்டு வரோமா இல்ல அப்ப நீங்க இதுக்கு ஒரு தீர்வு காரணம்னா முதல்ல டீசல் எல்லாம் ஓபன் பண்ணி விடுங்க. பேச்சுவார்த்தை கொடுங்க. அப்புறம் எங்களுக்கு லெட்டர் கொடுங்க. இது மாதிரி பண்ண போறோம், அரசாங்கம் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க.